ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் எவ்வளவு பெரிய நல்லவர். அல்லேலூயா, ஆமென். வனாந்திரத்தில் கூட நமக்கு நன்மைகளை செய்ய முடியும் அவரால். நம்முடைய பார்வைக்கு எங்குமே வனாந்திரமாக இருக்கலாம், ஆனால் அங்கேயும் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய முடியும் அவரை விசுவாசிக்கும் பொழுது. சேர்ந்து அவரை பாடி துதிக்கலாமா? சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தார். இயேசு வரும் பொழுது அந்த மகிழ்ச்சி உண்டாகும், அந்த வெற்றி உண்டாகும். பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். உன் உள்ளத்தில் கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும். கர்த்தர் வந்தால் எல்லாமே மாறும். சின்ன மனுஷனுக்குள்ள, இந்த சின்ன மனுஷனுக்குள்ள இயேசு வரும்பொழுது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஈசாக்கு அவனுடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் எடுக்கிறானோ அதெல்லாம் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மாறுது. அதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க தகப்பன் அப்படிப்பட்ட ஒரு பெரிய அர்ப்பணத்தை அவருடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். விட்டு விட்டு வர வேண்டியதெல்லாம் விட்டுட்டு வான்னு சொல்லும்போது சந்தோஷமாக வந்திருக்கிறார். இழக்க கொடுக்கின்ற எந்த சூழ்நிலையானாலும் தாராளமாக செய்கிறேன்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு, அது சந்ததியாக இன்றைக்கி நீங்களும் நானும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். நீங்கள் யோசித்து பாருங்கள், ஈசாக்குனாலே கிணறுகளின் மனிதர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா, இந்த வனாந்திரத்தில் எங்கே போய் அவர் கிணறு தோண்டினாலும் தண்ணீர் வந்துடும். அதனால் எல்லாரும் ஓடி வந்து ஏசேக்க தோண்டினா இப்போ இது எங்களுடையது, சித்தனாவை தோண்டினா அதுவும் எங்களுடையது, இப்படி எந்த கிணறை தோண்டினாலும் அது எங்களுடையது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அவங்க அபகரித்து கொள்கிறாங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க. ஆதியாகமம் 26:24 என்ன சொல்லுகிறார்? என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொல்கிறார். யாருக்கு சொல்கிறாரு? எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போது அன்னைக்கு ராத்திரி கர்த்தர் ஈசாவுக்கு தரிசனமாகி அங்கே ஈசாக்கிட்ட பேசுகிறார். உங்கள் அப்பா நிமித்தம், அது என் ஊழியக்காரன், அவர் நிமித்தம் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன்னை ஆசீர்வதிக்கிற மாத்திரம் இல்லை, உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன்னு சொல்கிறார். பிரியமானவர்களே, ஈசாக்கு ஒரு கிணறு தோன்றதுன்னா சாதாரண விஷயமா? இவ்வளோ கஷ்டப்பட்டு தோண்டி தண்ணி வந்த உடனே, ஊற்று வந்த உடனே அது வனாந்தரம், இது எனக்குரியதுன்னு சொத்தை பிடிச்சிக்கிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் விடுவாரா? அவனுக்கென்று ஒரு ரெகோபோத்தை வைத்திருந்தார். அல்லேலூயா, ஆமென். அவன் தேசத்தில் பலுகும்படி கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று சொல்லி பெயரிட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் ரெகோபோத்தை வைத்திருக்கிறார். பல காரியங்களை நீங்கள் இழந்திருக்கலாம், பல காரியங்கள் உங்கள் கையை விட்டு போயிருக்கலாம், உங்களுக்குரியதையே பலர் அபகரிச்சிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கின்ற அந்த வனாந்திரத்திலும் ஒரு ரெகோபோத் உண்டு. அந்த எந்த சூழ்நிலையானாலும் அதை ஆசீர்வதித்து கொடுப்பார். விசுவாசத்தோடு பிடித்து கொள்ளுங்கள், நம்பிக்கையோடு பிடித்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, ஈசாக்கு விதைக்கும் பொழுது கர்த்தர் 100 மடங்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர், சந்ததிகளை ஆசீர்வதிக்கிறவர். அப்படி நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் ஆசீர்வதிப்பார். நம்பிக்கையோடு கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? இந்த சின்ன உள்ளத்துக்குள்ள அந்த பெரிய தெய்வம் வந்தா அதை போல மகிழ்ச்சி, அதை போல ஆசீர்வாதம், அதை போல சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. விசுவாசிப்போம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசியிருக்கிறார். இந்த நம்பிக்கையோடு ஆண்டோட சமூகத்தில் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் எவ்வளவோ துறவுகள், எவ்வளவோ நன்மைகளை இழந்து போனது ஒன்று இருக்கலாம் அப்பா. எவ்வளவோ அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே சேர்த்து வைத்தவைகளை சில கூட்டங்கள் அபகரித்திருக்கலாம். சில சமயங்களில் இழப்புகளினால் அதை இழந்திருக்கலாம். ஆனால் நீர் வைத்திருக்கிற ரெகோபோத் அது ஆசீர்வாதமானது,
ஆண்டவரே, அது சந்ததிகளுக்கும் ஆசீர்வாதமாக இந்த நீரூற்றண்டை உண்டாகுமே. அப்படி உடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரை எல்லா வாழ்வும் சந்தோஷமாக இருக்க உடைய எல்லா பொருளாதார செழிப்புகளையும் கர்த்தர் கொடுத்து ஆண்டவரே, அந்த ரெகோபோத் உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும். அது சந்ததி சந்ததி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். நீர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் அப்படிப்பட்ட நன்மைகளை தொடர்ந்து கட்டளையிடும். நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. சகலவற்றையும் உடைய பாதத்திலே தருகிறோம். ஆசீர்வதித்து நடத்தும் இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை நிச்சயமாக அந்த கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நம்ம சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.